தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதுதான் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற நமக்கு துணை நிற்கும் என்று பவுலடியார் சுட்டிக்காட்டுகிறார். ஆம் அன்பர்களே, இறைமகன் இயேசுவில் தன்னையே அழியாத உணவாக நமக்கு தருகிறார். இத்திருவுடலை உண்டு இரத்தத்தை குடிப்பது என்பது நற்கருணை உட்கொள்வது மட்டுமல்ல, இயேசுவின் உணர்வுகளையும் மதிப்பீடுகளையும் உள்வாங்கி அதற்கேற்ப வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு நம்மை அழைக்கிறார். கடவுளின் கொடைகளுள் ஒப்பற்ற மிக மேலான கொடை ஒன்று உண்டு என்றால் அது நற்கருணை மட்டுமே. இத்தகைய கொடையின் அருமை பெருமைகளை உணர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வாருங்கள் இறைமக்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல்
பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 15 முதல் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் கொள்ளாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவியலாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவாக்குகள் 51 தொடக்கம் 58 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய 3 வாசகங்களில் 2 வாசகத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி வந்தது. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை? என்ன வார்த்தை?
வாழ்வு தரும் உணவு வந்துச்சா முதல் வாசகத்தில்? ஒரே ஒரு வார்த்தை, சென்டென்ஸ் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்திலும் வந்தது. உணவா? ஞானம். என்னது? ஞானம். ஞானம்னா என்ன? அறிவு. ஞானம்னா அறிவு, அறிவுன்னா ஞானம். அப்படி அல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் தோணும். உங்களுடைய அந்த கருத்து தவறு அல்ல, இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஞானம் எப்பொழுதும் நீதியைத்தான் சொல்லும், ஆனால் அறிவு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளும். அதனால வித்தியாசம் இருக்கு. ஞானம் என்பது நீதியைத்தான் சொல்லும், நேர்மையைத்தான் சொல்லும். ஆனால் அறிவு என்பது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றி பேச வைக்கும். அதனால இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனால ஞானம் இந்த இரண்டு வாசகத்தில் நற்செய்தியில இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதா? பயன்படுத்தப்பட்டதா? ஆமாவா இல்லையா? இல்லை. சரி, அப்ப எது ஞானம்? ஞானம் ஞானம் என்று பேசப்பட்டது. எது ஞானம்? எது ஞானம்? இன்றைய நற்செய்தியை ஒப்பிட்டு பாருங்க. நற்செய்தியில அழகா சொல்லப்பட்டது எது ஞானம். யார் யாரெல்லாம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு இயேசுதான் என்று நம்புகிறார்களோ அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள். அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள். இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். நாம பார்க்கிறோம், எல்லாருக்கும் வியாதி வர்றது இயற்கை. ஏழைகள் பாருங்க, அவ்வளவா உடம்பு சரியில்லாம போகாது, எப்பாவது தான் போகும். ஒல்லியா இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்கன்னு சொல்லல, அடிக்கடி அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, அவ்வளவா அவர்களுக்கு நோய் தாக்காது. ஆனா நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்றாங்கல்ல, அவங்க பாருங்க அடிக்கடி எங்க போவாங்க? எங்க போவாங்க? ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஏன்? நல்லா தின்னுட்டு வியாதியை வாங்கிக்கிட்டு காலையில 1000 ரூபாய்க்கு மீன் எடுப்பாங்க, 1000 ரூபாய்க்கு நண்டு எடுப்பாங்க, சாயந்தரம் டாக்டர்கிட்ட கூட 5000 ரூபாய் கொடுத்துட்டு வருவாங்க. இது எதனுடைய விளைவு? உணவில் கட்டுப்பாடு இல்லாததனுடைய விளைவு. அதனாலதான் உணவு அப்படின்னா என்ன? தேவைக்கு தகுந்தவாறு நாம் உண்பது. ஆனால் இன்றைய உலகம் மாறிட்டே இருக்கு, ரொம்ப ஃபேஷன். பெரிய பெரிய நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனாக்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி அதில் பாதியை சாப்பிட்டுட்டு அப்படியே பாதி என்ன செஞ்சுட்டு வந்துடுவாங்க, டேபிள்லேயே விட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பிட்றவங்க அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வேளை, எப்பாவது 3 வேளை உண்பவர்கள் பாருங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான இயற்கையான உணவை அவர்கள் உண்பார்கள். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் வாழ்வதற்காக உண்ண வேண்டும். எதற்காக உண்ண வேண்டும்? வாழ்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? உண்ண வேண்டும். ஆனால் உண்பதற்காக வாழக்கூடாது. இதுதான் வித்தியாசம். நாம் வாழ்வதற்காக உண்ண வேண்டும், உண்பதற்காக வாழக்கூடாது. எனவே இன்றைய இந்த உணவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யார் யாரெல்லாம் வாழ்வதற்காக உண்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். யார் யாரெல்லாம் உண்பதற்காகவே வாழ்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பது கிடையாது. உணவு என்பது நம்முடைய அத்தியாவசியமான ஒன்று. எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு எது தேவையோ, நம்முடைய உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுகர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி சாப்பிடணும், கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி சாப்பிடணும். ஆக நம்முடைய உடலுக்கு தகுந்தவாறு நாம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு பிரச்சனை தான். ஆனால் ஒரு உணவு இருக்கிறது, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது நமக்கு ஒண்ணுமே பண்ணாது, நம்முடைய வாழ்வை அது உயர்த்தும். அது என்னது? அது என்னது? அது என்ன? ஐஸ்கிரீமா? வாழ்வு தரும் உணவு யாரு? இயேசு. அதைத்தான் சொல்றார். இதை நற்செய்தியில் கடைசியில், உங்களுடைய முன்னோர் உண்ட உணவு போன்று அல்ல. என்ன சொல்றாரு? உங்களுடைய
முன்னோர் உண்ட உணவு போன்று அல்ல. முன்னோர்னா யாரு? ஆதனூர்ல ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா? அப்புறம் யார சொல்றாரு? இஸ்ரேல் மக்களை சொல்றாரு. யார சொல்றாரு? இஸ்ரேல் மக்கள். நம்முடைய முன்னோர் அவங்க தான், நம்முடைய மூதாதையர். நம்முடைய மூதாதையர் உண்ட உணவு போன்றது அல்ல அப்படின்னா அவர் எதை சொல்றாரு? மன்னாவை சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கா? மன்னான்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? சொன்னனே, போன வாரமா அதுக்கு முதல் வாரம் சொன்னேன், மன்னாவை பற்றி சொன்னேன். அந்த உணவை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய அந்த வாழ்வு தரும் உணவை பற்றி பேசியவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. காரணம், அதை உண்டவர்கள் இறந்தார்கள். ஆனால் வாழ்வு தரும் உணவை உட்கொள்பவருக்கு என்றுமே அழிவே இராது, நிலை வாழ்வு பெறுவர் என்று சொல்கிறார். ஆக ஞானம் என்றால் என்ன? நிலை வாழ்வை தருகின்ற இந்த திரு உடலும் திரு இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற போது நாம் நிலை வாழ்வை பெறுவோம் என்று நம்புகிறோமே, அதுதான் ஞானம். எனவே இந்த நிலை வாழ்வை தரக்கூடிய வாழ்வு தரும் உணவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்கருணை தான் மிகச்சிறந்த உணவு இந்த உலகிலே. இதை உண்போர் என்றுமே வாழ்வார், இதை குடிப்போர் என்றுமே தாகம் பெறார் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம நினைக்கலாம், நான் தான் புது நன்மை வாங்கினதுலேருந்து நன்மை வாங்குறேனே, அப்புறம் எப்படி நான் வாழ்வு தரும் உணவுன்னு சொல்றீங்க, சாவே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நாங்கள்லாம் மக்கள்லாம் சாகுறாங்க அப்படின்னு கேட்டா, அவர் சொல்லுன்ற அந்த நிலை வாழ்வு இந்த உலக வாழ்வு அல்ல. இந்த உலகில் பிறந்தவங்க எல்லாருக்குமே சாவு உண்டு. அதனால இந்த உலக வாழ்வை பற்றி அவர் சொல்லவே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், அது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தலையில எத்தனை ஆண்டுகள் எழுதி வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. இது ஒரு பயணம். இங்க வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு, எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகை விட்டு பிரிந்த பிறகு நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும், ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நாம் வாழ வேண்டும், இயேசுவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் வாழ்வு தரும் உணவாகிய இந்த நற்கருணைக்காக நாம் வாழ வேண்டும், இந்த நற்கருணைக்காக நாம் உழைக்க வேண்டும், இந்த நற்கருணையே நமது வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை விடுத்து உண்பதற்காகவே நாம் வாழக்கூடாது என்று இன்றைய 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார். குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். நல்ல திராட்சை மதுவை உண்டு நல்லா குடிவெறி வந்துட்டு நல்லா வயிறு புடைக்க சாப்பிடாதீங்க, குடிவெறிக்கு ஆளாகாது. ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த குடிவெறி தான். நன்றாக குடிப்பவர்கள் பாருங்கள், நன்றாக சாப்பிடுவார்கள், சீக்கிரம் போயிடுவாங்க. இதுதான் இந்த உலகத்தில் நடக்குது. நல்லா குடிக்க வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டிய நான்வெஜ் என்னென்ன ஐட்டம் இருக்கோ, உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க, அம்போடு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆக கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்துக்காக, அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக நாம் எவ்வளவு தவறு செய்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எதுவுமே ஒரு அளவுதான், அது உணவாக இருந்தாலும். எனவே நாம் இந்த உலகிலே இது போன்ற உணவுகளுக்காக ஓடுகிறோம், உழைக்கிறோம், எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணைக்காக உழையுங்கள் என்று நம் ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் முதல் வாசகத்துல நீதிமொழிகள், முன்னாடி பழமொழி ஆகமம் என்று சொல்லப்பட்டது, இப்பொழுது நீதிமொழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதைமையை விட்டு விடுங்கள் சொல்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற தரும் உணவு உண்ணுங்கள் நற்கருணையை தான் முன்குறித்து சொல்கிறார். அடுத்து, நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அது மதுவை அல்ல, திராட்சை ரச வடிவிலே இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை இந்த திருப்பலியிலே நாம் காணுகின்றோமே, அதை பருகுங்கள் என்று சொல்லுகிறார். இதை உண்பவர் தான் பேதைமையை விட்டு விலக முடியும். இதை உண்டால்தான், விசுவாசத்தோடு அதை உண்டால்தான், பருகினால்தான் பேதைமையை விட்டு விட முடியும். எனவே இதை உண்ணுங்கள், நற்கருணையை உண்ணுங்கள், உங்களுடைய பேதைமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள்
என்று இன்று அந்த ஞானம் நீதிமொழி நூல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஞானம் என்பது என்ன? எது சிறந்ததோ, எது உயர்ந்ததோ, எது நன்மையோ, எது நீதியோ, எது நியாயமோ, எது எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதோ, எது ஆண்டவருக்கு பிடித்ததோ, இதை செய்வதுதான் ஞானம். எனவே இப்படி ஞானத்தோடு வாழ்பவர்கள் நிச்சயமாக வாழ்வு தரும் உணவாகிய அந்த நற்கருணையை நோக்கி பயணம் செய்வார்கள். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் அனைவரும் உமது திருமகனின் திருக்கரங்களை எந்நாளும் பற்றி கொண்டு நடக்கவும், அவரது வழியில் எந்நாளும் இறைமக்களை வழிநடத்தவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், மக்கள் பணி செய்வோர், அதிகாரம் கொண்டிருப்போர் ஆகிய அனைவரும் உண்மையான மக்கள் பணியாளர்களாக தன்னலமின்றி பணியாற்ற நல்லாட்சி தந்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை வழியாக எங்கள் மத்தியில் வாழும் இறைமகன் இயேசுவே, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை எமக்கு அடுத்திருப்பவருடன் பகிர்ந்து இணைந்து வாழ வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாகிய எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் பேரருள் திரு டி. சகாயராஜ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்து உம் திருமகனின் திருக்கரங்களை பற்றி கொண்டு நடக்கவும், அவரது வழியில் எந்நாளும் இறைமக்களை வழிநடத்த உம் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம்.
மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்து நிறைவாளி வாழ்த்து பெறுவீராக. வல்லமையிலிருந்து நாம் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமாக தப்பத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவாளி வாழ்த்த பிறவிராக வளர்வையில் நாம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் குள்ளைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இருபது திருமுறை ஒப்புக் கொடுக்கும் இவ்வலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன்
பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திரு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.